Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். நான் எந்த பாட்டு எழுதினாலும் அவருடைய நினைவுகளை வணங்கி தான் எழுதுவேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே என்னென்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொன்னால் மிகையாக இருக்குமான்னு தெரில. ஆனால் சில நேரங்களில் வந்து வாலி சார் எழுதின மாதிரி இருக்கும். அவருடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு என்ன வந்து அவர் தேர்வு பண்ணினது ஒரு சிலிர்ப்பான அனுபவம். சொல்ல எதிர்காலத்தில் ஒருவன் வேண்டும் அல்லவா அடுத்த வாரிசு என்று, அது பா விஜய் தான் என்னுடைய அடுத்த வாரிசு. யாராவது கரெக்ஷன் எடுக்க போன வந்தாங்கன்னு வச்சுங்க, அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி கரெக்ஷன்னா இந்த மாதிரி ஏன் உன் செக் இங்கே தான் இருக்கு எடுத்துட்டு போ கொடுத்துருவாரு. கேஷ் வாங்க மாட்டார். இந்த ஜேர்னி ஒரு சீட் இருக்கட்டும் சார். இப்போ கம்ப்ளீட்டாக வித்தக கவிஞர் பா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணும்போதும் சரி, இல்லை ரெக்கமெண்டேஷனில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த வீடியோ வரும்போதும் சரி, சரி இது இப்படி சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்று, கலைஞர் அவர்கள் ஆன் ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஐகான்ஸ் முன்னாடி அந்த கொடுத்த அந்த ஒரு பட்டம், அது ஒன்று. வாலி அவர்கள் ஐ திங்க் இங்கே உள்ளே வரும்போதே பார்க்குற எல்லா இடத்துலையும் திரும்பினா அவரோட ஒரு பிளஸிங் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கு. வாலி அவர்கள் என் கலையுலக வாரிசு யாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. அது பயங்கர ஹிலரியஸா இருக்கும். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது நான் தான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கொடுத்துருப்பாரு. அந்த தருணம் எப்படி சார் இருந்தது? வாலி அவர்கள் அந்த அவ்வளோ பேர் முன்னாடி சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நான் எந்த பாட்டு எழுதினாலும் அவருடைய நினைவுகளை வணங்கி தான் எழுதுவேன். ஓகே. வீட்டில் இங்கே எழுதும்போது அவர் புகைப்படம் இருக்கும், அதை வணங்கிட்டு தான் எழுதுவேன். இப்போ சில இடங்களுக்கு இப்படி நான் நேரில் போய் எழுத வேண்டிய இடம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரை மானசீகமாக வணங்கிட்டு ஒரு குரு வணக்கம் சொல்லிட்டு தான் எழுதுவேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே என்னென்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொன்னால் மிகையாக இருக்குமான்னு தெரில. ஆனால் சில நேரங்களில் வந்து வாலி சார் எழுதின மாதிரி இருக்கும். சரி ஒரு பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு நினச்சிக்கிறது. அதனால் அவர் நல்லதானே சார்? ஆமாம், அது வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பிடித்தவர், அவருக்கு நான் ரொம்ப பிடித்தவன். அதனால் அந்த ஒரு ஒரு பிரதிபலிப்பு ஏற்படுதான்னு தெரியல. சில இடங்கள்ல அப்படியே அது வந்து உக்காரும், அந்த தாக்கம் இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பாக்கியம். அது உண்மையிலேயே அவருடைய அடுத்த தலைமுறைக்கு அப்படின்னு என்ன வந்து அவர் தேர்வு பண்ணினது ஒரு சிலிர்ப்பான அனுபவம். சிலிர்ப்பானது. ஓகே, இப்போ எங்களுக்கு பார்க்கும்போதே இது இப்போ இருக்கும். இப்போ இன்கேஸ் ஏதாவது ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ உங்கள் கண்ணில் போடும்போது அது என்ன 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 எப்படி இருக்கும்? ஆமாம், நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அந்த ஞாபகங்கள் வரும். அவர் கூட்டிகிட்டு போனது, அவரை நான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் சந்தித்தது, அப்புறம் அவருடைய பிறந்தநாளில் போய் கூடவே இருந்து அவருக்கு ஒரு பெரிய ஆளுயர ரோஜா மாலை அணிவிச்சு, ஓகே, அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கூட நடிச்ச பூக்களை மேலேருந்து கால் வரைக்கும் தூவி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்புறம் அவர் கட்டி அணைச்சிப்பார். அப்புறம் ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு போவேன். எப்போவுமே கேக்கு நான் வாங்கிட்டு போவேன். இந்த மூணுமே சரி. அதுக்கப்புறம் அதை அவர் கேக் கட் பண்ணி எனக்கு ஊட்டி விடுவார். ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு என்னால் அப்போ செய்ய முடிஞ்ச குரு சேவைகளில் இதை நான் ரொம்ப விரும்பி செய்வேன். ஓகே. அப்படி வந்து அவர் கூடவே நான் ஒரு நாள் உங்கள் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கணும்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே ஒரு நாள் முழுக்க டெல்லி போயிட்டு வந்தோம், பத்மஸ்ரீ அவர் வாங்கும்போது. ஸோ இப்படி வந்து நிறைய ரொம்ப ருசியான அனுபவங்கள் அல்லது வந்து நினைவுகள் வந்து நிறைய தேங்கியிருக்கும். ஓகே, இது ஆக்சுவலாக அங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேருக்குமே இது வாக்கியம் இந்த தருணம்லாம் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாலி சார் கூடயே இந்த ட்ராவல் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வாலி சாரோட வரிகள் எவ்வளோ தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு, பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு சாமானியன்னு கூட அவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ வாலி சாரோட அந்த சைடு பார்த்தா ஒரு நல்ல வரிகள், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், எப்படி ஒரே டிராஃப்ட் எழுதி முடிச்சிடும், அவரும் அதே மாதிரி கிட்டத்தட்ட என்ன யோசிக்கிறாரு அப்படியே டக்குன்னு எழுதிடும், டக்குன்னு செட் ஆயிடும் அது அப்படி. ஆனால் அவருடைய ஹியூமர் செட் ஒன்று இருக்குது, எனக்கு அது பயங்கரமாக பிடிக்கும் சார். அது மேடைகளில் பேசும்போதே அப்படி இருக்கும். அது எம்எஸ்சி சார் அவரும் சேர்ந்துட்டாருனால அப்படி இருக்கும். வாலி சாரோட ஹியூமர் சைடு நேரில் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஹியூமர் சைட் ஆஃப் வாலி சார், அது எப்படி ஹியூமர் சென்ஸ் அவரோடது நிறைய இருக்கும். அவரோட ஒரு ஆல் சென்ட்ரலையும் அவருடைய ஜோக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதனால் அவரோட உட்காந்துருந்தாலே நமக்கு கலகலப்பு தான். அது ஒரு கவிதை ஒரு கவிஞரோட இருக்கும் அப்படிங்கிறதையே நம்ம ஒரு மறக்கடிச்சிருவார். ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனிதராக மாறி. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப கோவப்படுவார், எல்லாரும் திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த காலகட்டத்தில். எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க அவர்கிட்ட பேசுறது. ஆனால் அவர் கூட இருந்தால் அந்த ஒரு நம்மளை ஒரு பதட்டத்தில் வச்சிருக்க மாட்டார், ஒரு பயப்படுத்துற மாதிரி பேச மாட்டாரு. ரொம்ப ஒரு ஒரு இளைஞனாவே இருப்பார் எப்பவுமே. அவர் வடிவம் தோற்றம் தான் அவர் நண்பரோட பேசுற மாதிரி ஒரு அந்த வடிவத்துல தான் இருப்பார் அவர். ரொம்ப அழகான ஒரு அழகான
ஒரு மனிதர். அவர் ஒரு மனசும் சரி, அவருடைய வார்த்தை, அவருடைய குரல் எல்லாமே நம்மளை நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கும். உற்சாகமாகவே இருப்பார். காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பாட்டு எழுதி முடிச்சுட்டு அதை வந்து இதே மாதிரி தான் அவர் கையிலே எழுதியிருப்பார். போனோடனே படித்து காட்டுவார். இப்படி ஒன்று பாட்டு எழுதினையா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்தான். யாரோ ஒரு இசையமைப்பாளர் வந்திருப்பார். அப்புறம் எழுதிட்டு கொடுத்து போன செக்கு பேர் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுருப்பார். ஏன்னா அதை ஏன் வச்சுருக்காருன்னா, அதை யாராவது கரெக்ஷன் எடுக்க வந்தாங்கன்னு வச்சுங்க, அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி கரெக்ஷன்னா இந்த மாதிரி ஏன் உன் செக் இங்கே தான் இருக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு கொடுத்துருவாரு. இப்போ கேஷ் வாங்க மாட்டார். ஆனால் அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவார். யோ இரியா என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுதி கொடுத்துட்டு அவ்வளோதான் இனி வர மாட்டியா ஆனா பண்ணி கொடுத்துருவாரு. அதுல ஒரு சின்னதான் அவர் ஒரு சம்பளம் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த செக் எடுத்து போடுவார். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்களை பார்க்கலாம் அவர்கிட்ட. அப்படியே மிமிக் பண்ணிருக்கலையே சார்? அப்படியே மிமிக் அப்படியே வருது. நான் பேசுறேன் நிறைய வரும். நிறைய என்னோட சர்க்கிள் எல்லாம் அவர் மாதிரி பேசி காமிச்சு விளையாண்டு சிரிச்சுட்டு இருப்போம். அது இன்விடேஷன் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ பாடலாசிரியர்கள் அது இந்த டைம்ல சார் பாடலாசிரியர்களை ஒரு நேர்காணல் எடுக்க போறோம் அப்படின்னா ஆப்வியஸா இந்த கேள்வியை இப்போ தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு. இது வந்து இது ஏன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே. ஏன்னா இப்போ ஒரு திரைப்படம் எடுத்துட்டா ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிற படத்துல ஆப்வியஸா ஒரு 3-4 பாடல்கள் அது அமைஞ்சிருது. ஆனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமையுது. ஆனால் அந்த டைம்ல எடுத்து பார்த்தோம்னா பெரிய நடிகர் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு படம் இருக்கும். ஆனால் பாடல்கள் வரிகள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஒரு இசையாகவும் சரி பாடலாகவும் சரி அது அப்படி இருக்கும். ஆனால் இந்த டைம்ல அந்த பாடல்கள் குறைஞ்ச அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் இந்த பிஜிஎம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு கல்ச்சர் இப்போ ஒன்று கிரியேட் ஆகி அதாவது இது ரீமிக்ஸ் சொல்றேன். ரீமிக்ஸ் அது எப்படி சார்? அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒரு ஜனரஞ்சகமான துறை தானங்க இது. வந்து இதில் எதை செஞ்சா ஜனங்களை வந்து கைத்தட்ட வைக்க முடியும், அல்லது ஜனங்களை தேட்டருக்குள்ள கொண்டு வந்து அவங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஃபார்முலாஸை வந்து இப்போ ஒவ்வொரு டைரக்டர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி ஒன்று வந்து ஒரு பிரபலம் அடைஞ்சோம்னா அது இப்போ எல்லாருமே அதை கருப்பாயிங்கிற ஒரு பாடல் வந்து அது பெரிய ஒரு படத்தில் வெளியே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு லியோவில். அது மாதிரி இப்போ ஒரு டைரக்டரும் அதை நோக்கி அட்டன் பண்ணும்போதும் ஜெயிச்சிட்டே இருக்கு. அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டே இருக்கு. ஸோ இப்போ அது ஏன்னா அது நம்ம இயல்பாக ஒன்று தான். நமக்கு ஏற்கனவே ஒரு ஹிட்டான ஒரு பாட்டை ரொம்ப வருஷம் கழிச்சு வேற ஒரு இசை வடிவத்தோட கேட்கும்போது நமக்கு ஒரு அது பிடித்தம் அந்த பாட்டு மேலே ஏற்படும். ஸோ அது ஒரு ஹிட் ஃபார்முலா. பட் ஆனால் அது ரொம்ப நாள் அதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்ச நாள் அதுவும் மாறும். ஆமாம், வேற ஒரு ட்ரெண்ட் வரும். ஸோ இது வந்து ஒரு இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதில் இது ஒரு ஈஸி ஃபார்முலாவாக இருக்கு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல்.